அவர் 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். ஒருத்தர் வந்து மாசம் 1500 ரூபாய் சேர்க்கறதா வச்சுக்கலாம். 1500 ரூபாய் ஃபார் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். இன்னைக்கே 1500 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லைங்கும் போது 30 வருஷத்துல 1500 ரூபாய் ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. வேலைக்கு சேர்ந்த உடனே நான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னது, பை த டைம் ரெடி ஆனதுக்கப்புறமா இல்லை நான் இப்போ வந்து எனக்கு மேரேஜ் வந்துருச்சு, மேரேஜுக்கு அப்புறமா குழந்தை வந்துருச்சு, இப்படி ஒவ்வொரு இதுவாக காலகட்டத்திலேயே தள்ளி போட்டுட்டு அப்புறம் 45-50 வயசுல தான் நான் ஒன்றுமே சேர்க்கலை, ஏதாவது சேர்க்கலாம். கொஷின்ஸ் வந்து ஒரே ஒரு கொஷின் தான். ஆனால் அது 13வது கொஷின் டு 14வது கொஷின் போகும்போது என்னென்னா 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து. தயவு செய்து மணி வந்து பெரிய மணி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நாணய விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இது வந்து ஐன்ஸ்டீன் வந்து 8th ஒண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 8வது அதிசயம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வந்து 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 8வது அதிசயம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுலேயே அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, those who understand earn, those who do not pay for it அப்படின்னு இருக்காரு. அதாவது அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நிறைய பணம் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்காதவங்க வந்து they are losing money அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சேஃப்டியை விட அந்த மணி வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணக்கூடியதா அப்படிங்கிறது அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷன் அப்படின்னதுன்னா நத்திங் பட் பணவீக்கம். அதாவது இன்னைக்கு ஒரு பொருள் வந்து 10 ரூபாய் இருக்கு அப்படின்னதுன்னா நாளைக்கு அந்த பொருள் வந்து 11 ரூபாய் ஆயிருக்கு, 10 ரூபாய் 80 பைசா ஆகுது அப்படின்னதுன்னா பண வீக்கத்தினால அது 80 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த 10 ரூபாய் 80 பைசா ஏறினதுக்கான மணியை வந்து அதை ஜென்ரேட் பண்ணாதான் அது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டே எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரஃப்லி அபவுட் 5 to 6%. இப்போ நீங்கள் 10 லட்சம் ரூபா ஆர்சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபா ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு வந்து அவருக்கு 5 லட்சம் ரூபா இருந்ததுன்னா 1 இயர் வந்து அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணலாம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லட்சம் ரூபாங்கிறது வந்து பேப்பரில் என்ன சொல்கிறாங்க, வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவில் ஒரு 7% அப்படிங்கிறாங்க. அப்படின்னதுன்னா 5 லட்சம் ரூபாங்கிறது நான் நெக்ஸ்ட் இயர் வந்து 7% எடுத்துட்டிங்கன்னா 5,35,000 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து நார்மல் இன்ஃப்ளேஷன். அதை தவிர வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். நிறைய ஒரு ஊருக்கு போகிறது அல்லது ஒரு மொபைல் மாற்றுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா அது வந்து 5,35,000 மீட் அவுட் பண்ண முடியாது. அது 5,50,000 அல்லது 6 லட்சம் ரூபாய் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இயர் ஆன் இயர் காம்பவுண்ட் ஆகுது. ஆனால் பேங்க் வந்து போன வருஷம் 5% ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் 5% கொடுப்பாங்க. அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்களே ஒழிய அவங்க வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டடாக வந்து எந்த பேங்க்குமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 5 லட்சம் இந்த வருஷம் 5,35,000, அப்புறம் 5,80,000, 6,30,000 இப்படி கிராஜுவலாக வந்து இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்காது. இன்ஃப்ளேஷன் இஸ் காம்பவுண்டிங். வேறஸ் உங்களுடைய ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஃப்ளாட்டாக இருக்குது அல்லது கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னதா இருந்ததுன்னா டெஃபினட்டாக லாங் டேர்முக்கான மணியை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம போட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆர்டி டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா 150 லட்சம் கோடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு. ஸோ இவ்வளவு பணம் போட்டிருக்கிறவங்க வந்து என்னன்னா தே டோன்ட் கேர் அபவுட் இன்ஃப்ளேஷன். அதை பற்றி கவலையே படலை. அவங்கள பொறுத்தவரையும் மணி வந்து வாலட்டைல் ஆகக்கூடாது. வாலட்டைலாக இருக்கக்கூடாதுங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. லாங் டேர்மில் வந்து அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இது வந்து நம்பர் 1. இன்னைக்கு வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. ஒருத்தர் வந்து மாதம் 1,500 ரூபாய் சேர்க்கறதா வச்சுக்கலாம். 1,500 ரூபாய் ஃபார் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். இன்றைக்கே 1,500 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லைங்கும் போது 30 வருஷத்தில் 1,500 ரூபாய் ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அவர் சேர்க்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஒரு 15% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா 1,500 ரூபா அட் த ரேட் ஆஃப் 15% ஃபார் த 30 இயர்ஸ். இப்போ 30 வருஷத்தில் அவர் எவ்வளவு பே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபா. 360 மாதம் இன்ட்டு 1,500 பார்த்தீங்கன்னா 5,40,000. அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே.
அப்போ சின்ன மணி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 1000 ரூபா, நம்ம 1000 ரூபாலாம் சேர்த்து என்ன பெருசாக சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா அது வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் சேர்க்குறீங்க, அதெல்லாம் முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பையனோ பொண்ணோ பிறந்தது அப்படின்னதுன்னா கண்டிப்பாக அந்த தாத்தா பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஏதாவது நான் வந்து குழந்தைக்கு பேரனுக்கோ பேத்திக்கோ நான் வந்து ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாத்தா பாட்டி பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உங்கள் தாத்தாவோ பாட்டியோ, அதாவது அந்த குழந்தையோடைய தாத்தாவோ பாட்டியோ ஜஸ்ட் 1,00,000 ரூபாய் நீ கொடுக்கறதா வச்சுருந்தாங்கன்னா, சேம் 15% வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய் ஆயிடுது. 25 வருஷத்துல அது வந்து 35 லட்சம், 30 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 68 லட்சம், 35 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.35 crore. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தடவை அந்த தாத்தா பாட்டி வந்து ஜஸ்ட் ஒரே 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த 20 வருஷம் காம்பவுண்டிங்கில் என்ன ஆகுது, 17 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டு 20 வருஷத்துக்கு தான் 17 லட்சம். ஆனால் அங்கேருந்து 17 லட்சத்துலேருந்து அடுத்த 15 வருஷம் 35வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.35 crores வரையும் இன்க்ரீஸ் ஆயிடுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே சார், இதெல்லாம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்றீங்க, பட் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னதுன்னா, கவுன் பனேகா crorepati அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்திருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஷின்ஸ் கேட்பாங்க. 14 கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக ஆன்சர் சொன்னோன்னா நமக்கு வந்து 1 கோடி ரூபா பரிசு. இந்த போட்டி வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ ரூபான்னா 1000 ரூபாய். மொதல் கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா 1000 ரூபாய். அடுத்த கொஷின் வந்து 2000, அப்புறம் 4, 8, 16, 32 இது மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த என்டையர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஒரே ஒரு கொஷின் தான். ஆனால் அது 13வது கொஷின் டு 14வது கொஷின் போகும்போது என்னென்னா 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் ஆயிடுது. ஸோ இந்த எப்படி வந்து அந்த கொஷினுக்கு மட்டும் 50 லட்ச ரூபா மதிப்பு வருது அப்படின்னதுன்னா, இந்த 13 கொஷின்ஸோடைய காம்பவுண்டிங். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்லிட்டோம், ஈவன் இதை பற்றி சொல்லிட்டோம். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் எடுத்துங்க. ரியல் எஸ்டேட்டில் நம்ம தாத்தாவோ பாட்டியோ அன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ஒரு 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ ஒரு இடம் வாங்கி போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை மறந்தே போயிருப்பாங்க. அது ஆனால் இன்னைக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சதுனால தான் இந்த 1000 2000 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த டைம் கொடுக்கும்போது அந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து காம்பவுண்டிங்கில் வந்து நான் என்ன சொல்கிறேன், வெறும் 1000 ரூபா போட்டாலே போதும் 30 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சார் நான் 1000 ரூபாலாம் வரல, நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே 10,000 ரூபா போடுறேன், ஆனால் இப்போ போட மாட்டேன், நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு போடுறேன் அப்படின்னதுன்னா, அவங்க போடக்கூடிய மணி வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு தான் அவங்க போட போகிறாங்க. அப்போ 20 வருஷத்துக்கு அவங்க 10,000 ரூபா போட்டால் கூட அந்த 1 கோடி ரூபாய் வராது. அவங்களோட இன்புட் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால காம்பவுண்டிங்க்கு வந்து மோர் தென் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த டியூரேஷன். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்த உடனேயே அவர் வந்து முதலீட்டை ஆரம்பிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு சேர்ந்த உடனே நான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறமா என்னது பை த டைம் ரெடி ஆனதுக்கப்புறமா இல்லை நான் இப்போ வந்து எனக்கு மேரேஜ் வந்துருச்சு, மேரேஜுக்கு அப்புறமா குழந்தை வந்துருச்சு, இப்படி ஒவ்வொரு இதுவாக காலகட்டத்திலேயே தள்ளி போட்டுட்டு அப்புறம் 45-50 வயசுல தான் நான் ஒன்றுமே சேர்க்கலை, ஏதாவது சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அதை மீட் அவுட் பண்ணுறதும் கஷ்டம். அண்ட் இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் மணி. அதுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்த உடனேயுமே மினிமம் ஒரு 10% நம்மளுடைய காசு இல்லைன்னு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னதுன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது. சிம்பிளாக 10% எவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறீங்க, 15,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 1,500 ரூபா, நாளைக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 5,000 ரூபா, ஜஸ்ட் யூ கெப்ட் ஆன் இன்வெஸ்டிங் ஒன்லி 10% ஆஃப் யுவர் இன்கம். அது மட்டும் பண்ணீங்கனாலே நீங்கள் வந்து யாரையுமே பென்ஷனுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கவே வேண்டாம். யூ வில் கெட் அ ஹியூஜ் மணி. அது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் 25-30 இயர்ஸ் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கறத தவிர அடுத்த தலைமுறை கூட இந்த மணியை நம்ம வந்து விட்டு செல்லலாம். அது ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை நிறைய பேர் வந்து சிம்பிளாக நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ தயவு செய்து மணி வந்து பெரிய மணி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஈவன் எவ்வளோ கம்மியாக, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து காமன் மேனையும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது கொண்டு வரணுன்ட்டு சில மியூச்சுவல் ஃபண்டில் ஈவன் 100 ரூபா கூட பர் மந்த் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். 100 ரூபான்னு ஒன்று நாட் ஃபார் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ பூ விற்கிறவங்க, ஒரு காய்கறி விற்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து
அவங்களே கூட இன்னைக்கு 1000 ரூபாய்லாம் ஈஸியாக சேர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து ஈவன் ரொம்ப கம்மியாக சம்பாதிச்சா கூட அவங்க லாங் டேர்மில் வந்து நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். சரி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை யார் யாரெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து எல்லாருமே வந்து கோடீஸ்வரராக ஈஸியாக ஆயிடலாம். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இது சிம்பிள் திங். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு மேத்தமேட்டிக்ஸ், அதாவது நம்ம 7வது 8வதுல படிக்கக்கூடிய தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் படிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்காக நீங்கள் வந்து ஐஏஎம்லையோ அல்லது ஹார்வர்ட்லையோ நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் என்னென்னா ஐஏஎம் ஹார்வர்டில் படித்தவங்க கூட இதை புரிஞ்சிக்காம நிறைய டெட்டில் தான் மாட்டிட்டு இருக்காங்களே ஒழிய வெல்த் கிரியேட் பண்ணல. ஸோ வெல்த் கிரியேஷனுங்கிறது வந்து இதை யார் யார் புரிஞ்சிட்டு இருக்காங்களோ, நான் முன்னாடியே ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தே வில் ஏர்ன் இட், தோஸ் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தே வில் பே ஃபார் இட் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு தே ஹவ் டு பே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் வே டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து என்னென்னா நம்ம ஆஸ் அ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இதெல்லாம் வந்து எனக்கு அப்பயே சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் வேலை பார்த்த காலத்தில் எனக்கு யாரும் சொல்லலை, பரவாயில்ல, இனிமேல் வந்து அதை வந்து நம்ம ரீடூ பண்ண முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை உங்கள் பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவங்க இது பண்ணலைன்னா வேறு யாராவது உங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அதனால இந்த காம்பவுண்டிங் வந்து என்றைக்குமே ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து ஒரு 20-25 இயர்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னதுன்னா அதோடைய பெரிய பிக்சரை எல்லாருனாலையும் உணர முடியும். அதனால உணர்ந்தவங்க வந்து கண்டிப்பாக கோடீஸ்வரராகிறதுங்கிறத யாருனாலையும் தடுக்கவே முடியாது. முதலீட்டு உலகிற்கு நீங்கள் புதியவரா? தமிழில் முதலீட்டு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பாருங்க. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.